வணக்கம். இன்றைக்கி நான் திருக்கை மீன் குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக கருந்திருக்கை வாங்கியிருக்கேன். அதில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது புள்ளி திருக்கையில் செஞ்சால் அதுவும் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கை மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கிலோ திருக்கை மீன் எடுத்து வச்சுருக்கோம். இது கருந்திருக்கை. தக்காளி 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 10, மல்லிப்பொடி ஒரு 2.5 ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இது மிளகும் வெள்ளை பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 இடித்து போடணும். புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து வச்சுட்டு அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு கிலோ மீன் அதனால் அவ்வளோ ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயத்தை போட்டுருவோம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். அதோட கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அது கொஞ்சம் நிறம் மாறுற வரையும். தக்காளியை போட்டு அதையும் வதக்கிடுவோம். தக்காளி 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். அது 2 நல்லா வதங்கிடும். இப்போ நீங்கள் சிறுசாக வேணால் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மீனையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ எல்லா பக்கம் மசாலா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கின பிறகு இந்த மீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியெல்லாம் போடுறோம்ல. இப்படி செய்யும்போது சீக்கிரம் அந்த மீன் வேகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ புளி கரைசலை ஊற்றிக்குவோம். புளி கரைசலை ஊற்றிட்டு உப்பையும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து வரும்போது அந்த மிளகு வெள்ளைப்பொடி இடித்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையானது எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காரம் உப்புலாம் போடணுமா என்னென்னு. அப்போ தேவைன்னா போட்டுட்டு இன்னொரு தடவை கொதிக்க வச்சுட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போ குழம்பு ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதை திறந்து பார்ப்போம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இடித்து வச்சுருக்கோம்ல இந்த மிளகும் பூண்டும் அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டுருவோம். நல்லா எல்லா பக்கமும் படுறபடி
இது பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். ரெடி ஆயிரும். இப்போவே வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. திருக்க மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையாக இருக்கும். இது பெண்களுக்கு கால் வலிலாம் இருந்தால் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.